வணக்கம். தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் ஊழல் அதிகாரிகளால் முறையற்ற ஆசிரியர் இடமாற்றம், ஆளுநர் உடந்தை. ஆளுநர் அலுவலகம் முன் கொட்டுமழையில் ஆசிரியர்கள் போராட்டம். மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியான அறிவிப்பு. குமுதினி படகு படுகொலையின் 41வது ஆண்டு நினைவு தினம். வட்டாப்பிள்ளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் தொடர்பான 2ஆம் கட்ட முன்னாயத்த கலந்துரையாடல். வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட 3ஆம் நாள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள். இந்தியா முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை அதிரடி உயர். ஒரே ஒரு சீனா மட்டுமே. தாய்வான் விவகாரத்தில் ட்ரம்பை நேரடியாக எச்சரித்த ஷி ஜின்பிங். இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் தொடர். இந்திய அணியில் இடம் பிடித்தார் வைபவ் சூரியவன்ஷ். இது தாயகம் மீடியா செய்திகள். இனி விரிவான செய்திகள். கொட்டுமலையிலும் ஆளுநர் அலுவலகம் முன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் தீபன் திலீசன் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாண கல்வியை திட்டமிட்டு அளிக்கும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் இணைந்து ஊழல் கல்வி அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இடமாற்ற சபையை மீறி தாங்கள் கட்சிகளுக்கு சார்பானவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு சார்பானவர்களை யாழ்ப்பாணத்திலே தொடர்ச்சியாக தங்க வைத்துவிட்டு கஷ்ட பிரதேசங்களில் ஆசிரியர் சேவையை செய்த ஆசிரியர்களை மீண்டும் வெளிமாவட்டம் அனுப்புகின்றார்கள். யாழ் தீவகம் மற்றும் மருதங்கணி பிரதேசங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் சேவையாற்றிய ஆசிரியர்களை தமக்கு இசைவானவர்களை யாழ்ப்பாணத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்காக திட்டமிட்ட முறையில் சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற போர்வையில் ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுகின்றனர். வடக்கு கல்வியில் ஊழல் புரிந்த பல அதிகாரிகள் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உயர் பதவிகளை அடைவதற்காகவும் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் இந்த முறைகேடான இடமாற்றத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த இடமாற்றத்தில் பல குறைபாடுகள் இருக்கின்றது என வடமாகாண ஆளுநருக்கு எழுத்து மூலம் ஆசிரியர் சங்கம் தெரியப்படுத்தியும் அவரும் தேசிய மக்கள் சக்தியின் நிகழ்ச்சி நிரலை மேற்கொள்வதற்காக இந்த இடமாற்றத்தை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தொடர்பான கருத்து எழுந்தபோது முண்டியடித்துக் கொண்டு இந்த இடமாற்றம் செய்தே ஆக வேண்டும் என ஆளுநர் கூறியமை எமக்கு பல சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வெளி மாவட்டங்களுக்கு ஆசிரியர் பங்கீடு அவசியம் என்பதை ஆசிரியர் சங்கம் எப்போதும் கூறி வருகிறது. அதற்கு எதிராக செயல்பட்டதும் இல்லை. ஆனால் வெளி மாவட்டமே செய்யாத பல ஆசிரியர்கள் அரசியல் கட்சியின் செல்வாக்குடனும் உயர் அதிகாரிகளின் செல்வாக்குடனும் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்தும் தங்கியிருக்க சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்ற போர்வையில் முறையற்ற இடமாற்றங்களை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வடக்கு கல்வியை திட்டமிட்ட முறையில் அளிப்பதற்கான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு வடமாகாண ஆளுநரும் உடந்தையாக இருக்கிறார். அதற்கான பல ஆதாரங்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். யாழ்ப்பாணத்தில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் ஆங்கில மொழி மூலமான ஆசிரியரை பாடமே இல்லாத வலயம் ஒன்றுக்கு இடமாற்றம் வழங்கியிருக்கிறார். இதன் பின்னணி என்ன? யாழ்ப்பாணத்தின் உயர்தர விஞ்ஞான பிரிவை திட்டமிட்ட முறையில் அளிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டமே இந்த இடமாற்றத்தின் பின்னணி. ஆகவே கொட்டும் மழையில் இந்த ஆசிரியர்களின் போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக நமது கோரிக்கைகள் உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் வரை தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொள்வோம் என அவர் மேலும் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்குள் மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த் அபேசின தெரிவித்துள்ளார். எனினும் இந்த ஆண்டின் எந்த கால பகுதியில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்பது குறித்து உறுதியாக கூற முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார். கண்டியில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறும். அரசாங்கம் அதில் எவ்வித தாமதத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். அது குறித்து அச்சப்பட வேண்டிய தேவையில் அதனை நடத்தி முடிக்கும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளது என அவர் குறிப்பிட்டார். குமுதினி படகில் வைத்து படுகொலை செய்யப்பட்டவர்களின் 41வது ஆண்டு நினைவு நிகழ்வு நெடுந்தீவில் அமைந்துள்ள நினைவிடத்தில் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டுள்ளது. கடந்த 1985ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி காலை பல்வேறு தேவைகளுக்காகவும் நெடுந்தீவு மாவிலை துறையில் இருந்து குறிகட்டுவான் நோக்கி குமுதினி படகில் பயணித்த பச்சிளம் குழந்தை உட்பட
36 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை 15/5/2026 அன்று நெடுந்தீவு மாவிலித்துறையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டுள்ளது. இன்று காலை 9:15 மணிக்கு நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரின் ஏற்பாட்டில் நிகழ்வுகள் நடைபெறும். இதேவேளை இன்று காலை 8:30 மணிக்கு நெடுந்தீவு மாவிலித்துறை வீரபத்திர பிள்ளையார் ஆலயம் மற்றும் நெடுந்தீவு மாவிலித்துறை சவேரியார் ஆலயம், நெடுந்தீவு தென்னிந்திய திருச்சபை ஆலயம் மற்றும் நெடுந்தீவு தேவசபை ஆலயம் என்பனவற்றில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் ஆத்ம சாந்திக்கான வழிபாடுகளும் நடைபெறும். நினைவு வணக்க நிகழ்வை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வார நிகழ்வுகளின் தொடரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் இதன்போது தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றாப்பள்ளை கண்ணகையம்மன் ஆலயம் 2026 ஆண்டுக்கான பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு 2ஆம் கட்ட திட்டமிடல் கலந்துரையாடல் 14/5/2026 அன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் திரு உமாமகேஸ்வரன் அவர்களின் தலைமையில் வெற்றாப்பள்ளை கண்ணகையம்மன் ஆலய அன்னதான மண்டபத்தில் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும். எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் நாள் நடைபெறவுள்ள பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. வெற்றாப்பளை கண்ணகையம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்த மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் பொங்கல் உற்சவம் நடைபெறவுள்ள நாளன்று போக்குவரத்து திட்டமிடல் சேவை வசதிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக கள ஆய்வு செய்து ஆண்டுதோறும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதால் இந்த நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்டத்தின் முக்கியமான மத மற்றும் சமூக நிகழ்வாக கருதப்படும். இதனால் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்த்து பாதுகாப்பான மற்றும் வசதியான சூழலை உருவாக்குவது மாவட்ட செயலகம் தொடர்புடைய துறைகள் மற்றும் ஆலய நிர்வாக சபைக்கு ஒப்படைக்கப்பட்ட முக்கிய பொறுப்பாகும். கடந்த ஆண்டின் திருவிழாவில் ஏற்பட்ட அனுபவங்கள் மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்கள் விளக்கமாக முன்வைக்கப்பட்டதுடன் அதனை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்து முகாமைத்துவம், கடைகள், மலசலகூட வசதிகள், நீர்க்குடி வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் அவர்களால் ஒவ்வொரு துறை சார்ந்த பிரிவுகளின் தயார் நிலை தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு பட்டிருப்பு பாலத்திரு பகுதியில் 15/5/2026 அன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அப்பகுதி பொதுமக்களின் ஏற்பாட்டில் நடைபெற்று இந்நிகழ்வில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கஞ்சி சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தாயக உறவுகள் உணவு பற்றாக்குறையால் கடும் அவதிக்குள்ளார். அந்த நேரத்தில் உப்பு கூட இல்லாத சூழலில் தங்களிடமிருந்த அரிசியையும் குறைந்தளவு பொருட்களையும் பயன்படுத்தி கஞ்சி காய்ச்சி பசியை போக்கிக் கொண்டிருந்தனர். அந்த துயரமான காலத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலப்பகுதியில் வடகிழக்கின் பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு பாலத்தரு பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்வில் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அருந்தி அந்த நாளின் துயர நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் உயிரிழந்த மக்களை நினைவுகூறும் வகையில் அமைதியான சூழலில் நிகழ்வு நடைபெற்றதுடன் யுத்தத்தின் வேதனைகளை மறவாமை மற்றும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைப்பது அவசியம் என கலந்து கொண்டோர் தெரிவித்தனர். இது தாயகம் மீடியா செய்திகள். தொடர்பது இந்திய செய்தி. இந்தியாவில் கடந்த 4 ஆண்டுகளாக மாற்றமில்லாமல் இருந்து வந்த பெட்ரோல் டீசல் விலைகள் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளன. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி காரணமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 3 அளவில் உயர்த்தப்பட்டு இந்த விலை உயர்வு இன்று 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்தது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 உயர்ந்தது. அதாவது ₹100 விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் பெட்ரோல் இப்போது ₹103.98 விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது டீசல் விலை ₹95.50 உயர்த்தப்பட்டுள்ளது.
ஒரே நாளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை சுமார் 3 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் நிகழ்ச்சியொன்றில் பேசிய பிரதமர் மோடி எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. பெய்ஜிங்கில் நடைபெறும் அமெரிக்க சீனா இடையேயான உச்சி மாநாட்டில் தாய்வான் விவகாரம் இரு நாடுகளையும் மோதலுக்குள் தள்ளிவிடும் என ஜி ஜின்பிங்கை எச்சரித்தமையானது பேசுபொருளாகிறது. இது குறித்த விவாதத்தில் சீன ஜனாதிபதி இரு தரப்பினரும் போட்டியாளர்களாக இருக்க வேண்டுமே தவிர எதிரிகளாக அல்ல எனவும் கூறியுள்ளார். 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக நீடித்த நேற்றைய இந்த பேச்சுவார்த்தைகளில் சீன அமெரிக்க உறவுகளில் தாய்வான் பிரச்சினை தான் மிக முக்கியமான விடயம் என வெளிப்படுத்தப்பட்டது. இதற்கமைய சீன ஊடகங்கள் வெளியிட்ட கருத்துக்களின்படி தாய்வான் குறித்த நகர்வு தவறாக கையாளப்பட்டால் இரு நாடுகளும் மோதிக்கொள்ளக்கூடும் அல்லது மோதலில் கூட ஈடுபடக்கூடும். இது ஒட்டுமொத்த சீன அமெரிக்க உறவையும் மிகவும் அபாயகரமான சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் என்று சி வெளிப்படுத்தியதாகவும் சுட்டிக்காட்டி தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணி பங்கேற்கும் இலங்கையில் நடைபெறவிருக்கும் ஒருநாள் முத்தரப்பு தொடருக்கான இந்தியா ஏ அணியில் வைபவ் சூரியவன்சி முதல் முறையாக இடம் பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு IPL தொடரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் துடுப்பாட்ட வீரரான இவர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற உலக கோப்பையில் இந்திய 19 வயதுக்குட்பட்டோர் அணியில் அதிக ஓட்டங்கள் எடுத்த வீரராகவும் திகழ்ந்தார். இதைத் தொடர்ந்து உயர்மட்ட கிரிக்கெட்டில் 15 வயதான சூரியவன்சியின் அபாரமான வளர்ச்சி தொடர்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக கோப்பை இறுதிப் போட்டியில் 80 பந்துகளில் 175 ஓட்டங்கள் குவித்து இந்தியா கோப்பையை வெல்ல வழிவகுத்தார். முத்தரப்பு தொடரின் தொடக்க ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி இலங்கை ஏ அணியை ஜூன் 9 அன்று எதிர்கொள்ளும். இறுதிப் போட்டி ஜூன் 21 அன்று நடைபெற உள்ளது. முத்தரப்பு தொடருக்கு பிறகு இந்தியா ஏ அணி இலங்கை ஏ அணிக்கு எதிராக 2 சிவப்பு பந்து போட்டிகளிலும் விளையாடும். முதல் தர போட்டிகளுக்கான அணி பின்னர் அறிவிக்கப்படும். இது தாயக மீடியா செய்திகள். தொடர்ந்தும் இணைந்திருக்கும். மீண்டும் அடுத்த செய்தியுடன் சந்திப்போம்.